அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த மாதத்தின் முதல் 15 நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பார்க்கப்பட போகிறார். உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு அதாவது குருவால் பார்க்கப்பட போகிறார். உங்களுடைய ராசியும் குரு பார்க்க போகுது. இது மிக அற்புதமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியது. நல்ல தகவல்கள், நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களையும் நீங்கள் கேள்விப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய சில தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். சில பேராசை பெருநஷ்டங்கிற தேவையில்லாத ஆசைகள் எதையாவது வளர்த்துக்கிட்டு யாருடைய பேச்சையாவது கேட்டு ஏதாவது ஒரு பொருள் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது செயல்பட்டு விடாதீர்கள். அதன் மூலம் தேவையற்ற வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஆபத்துகள் உண்டு. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தன்மை சற்று பாதிப்படையும். தகப்பனுக்கு கடும் பாதிப்பை இந்த 15 நாட்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதுபோக உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் சில அல்லதொல்லைகளும் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த மாதத்தை அனைத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக 4ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, அதாவது 4 இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். அதனால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள், அவசரம், போட்டி பொறாமை, ஏதாவது வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். எதிலும் நிதானிக்கிறது நல்லது. குரு பயிற்சி வந்திருக்கிறங்கிற காரணத்தினால அவசரமாக எந்த முடிவும் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுக்கிறது நல்லது. வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் காட்டுவது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இந்த செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகும்போது வீண் மனக்குழப்பத்தை, ஏதாவது பேராசையை தூண்டி அதன் மூலம் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடும். எது எப்படி இருந்தாலும் குருவினுடைய அருள் கடாட்சம் இருப்பதால் உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து வரக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஆனாலுமே கூட நிலம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சற்று நிதானிப்பது நல்லது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரிவினைகள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானிக்கிறது இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லி பார்த்தா மகரத்துக்கு 19, 20 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம் ஆகும்.